ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் வந்து சரி இப்போ தான் தொடர்ந்து எவ்வளோ காய் அறுவடை பண்ணிட்டோம். தினம் அறுவடை பண்ணுறோம். தினம் யாருக்காவது கொண்டுட்டு போய் கொடுத்து ஷேரிங்லாம் இப்போ வந்து நம்ம வந்து சீடு ஷேரிங்கை விட்டு இப்போ வந்து காய்கறிகளும் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம் நம்ம. அதனால் இன்றைக்கி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேலே எதுவும் பிளேட் அது மாதிரி ஒரு எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்க. ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சிட்டு பார்த்தா நேற்று தான் பறிச்சிருக்கேன். பார்த்தா அதாவது என்ன காயை சமைக்கிறதுன்னே தெரியல, யோசிக்க முடியல. அவ்வளோ காய்கறிகள் வருதுங்க. ஒரு காய் நிறைய வந்ததுன்னா அந்த காயை வச்சு செய்யலாம். எல்லா காயுமே அட் அ டைமில் நிறைய வந்ததுன்னா இன்றைக்கெலாம் உண்மையாக சொல்கிறேங்க, எந்த காயும் இருக்காது. தினமும் பறிச்சிட்டோம். ஆஹா, செல்ல குட்டிகள் பூச்சி வந்திருக்காங்களே. ஏதாவதுலாம் இல்லைங்க, டக்குன்னு ப்ரூன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பார்த்த உடனே செய்ய வேண்டிய முதல் வேலை ப்ரூன் பண்ணி கொண்டு போய் தூர போட்டுறணும். அவ்வளோதான். வேறு நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கேன்னா அந்த இலைகளுக்கு பின்னாடி ஃபுல்லாக அஸ்வினி பூச்சி மாதிரி ஏதோ குட்டி குட்டியாக இருக்குது. அதை இப்போ ப்ரூன் பண்ணி உடனே எடுத்து போடணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து மறந்தடிச்சிக்கலாம் நினைப்போம். அந்நேரம் மழை வந்துடும், இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், நம்மளால் செய்ய முடியாமல் போய்டும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நாளைக்கு வரும்போது இன்றைக்கி ஒரு 3-4 இலை இருக்குது. நாளைக்கு பார்க்கும்போது அந்த ஒரு செடி ஃபுல்லாகவே அவங்க அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது, சரிங்களா? கத்தரியும் நேற்று பறித்தேன். நேற்று குட்டியாக இருந்தது. ஒரே நல்ல இந்த மழை லைட்டாக தூரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்குங்க. இந்த கத்திரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த கத்திரியை பறிச்சிட்டேன். இப்படி சின்னதாக ஆகக்கூடாது. அந்த மேலே உள்ள பாவாடை பகுதி பார்த்திங்களா, ஒரு மாதிரி குட்டியாக என்னமோ மாதிரி இருக்குல்ல, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பிரச்சனைன்னு அப்புறமா கேட்டு இவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம். உங்களுக்கு என்னடா பிரச்சனை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏதாவது ரெமெடி பண்ணுவோம். ஓகே. இங்கே அதாவது வெள்ளைக்கத்தரி வேணான்னு போடாமல் இருந்தேன். விதைகள் நிறைய பேர் அனுப்புனாங்க. நான் வந்து போடலை. ஏன் போடலைன்னா எனக்கு வெள்ளைக்கத்தரி பிடிக்காது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு வெள்ளைக்கத்தரி மேலே ஒரு பிடித்தம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து, சிஸ்டர் திருநெல்வேலியில் இருந்துக்கிட்டு நீங்கள் திருநெல்வேலியினுடைய ஸ்பெஷலே இந்த வெள்ளைக்கத்தரி, அதை போய் வேணான்னு நீங்கள் சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, சரி நம்ம அதுக்காக வளர்த்துருவோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சேங்க. இப்போ ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களை. எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறத விட என்னை வேணான்னல்ல, சாப்பிடு, செழிக்க சாப்பிடு, இனி என்னை பற்றி நீ பேசாமல் இருப்ப, வேணான்னு சொல்லுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் வருது. நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், மற்ற எல்லா கத்திரிக்காயும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு வெள்ளை கத்திரிக்காயை மட்டும் நானே சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு அது நல்லா செம்ம டேஸ்ட்டு. முன்னாடிலாம் போன வருஷம் முழுக்க என்னோடய வீடியோவை எடுத்து பாருங்களேன். எந்த கத்தரி மிகவும் சுவையானது அப்படின்னா பச்சை குண்டு கத்தரின்னு வீடியோ மேலே வீடியோ போட்டேன்னா உடனே எல்லோரும் அதில் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு பச்சை உருண்டை கத்தரி கொடுங்கன்னு கேட்டு அப்பப்பா அந்த பச்சை உருண்டை கத்தரி மட்டும் நான் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியுமா போன வருஷம். அதுவும் நம்ம வீட்டில் வாரம் வேற தொழு உரம் போட்டுகிட்டே இருந்தேன்னா ஆர்வக்கோளாறு, வாரம் தொழு உரம் போட்டுருவேங்க. அவ்வளோ வாங்குவேன். அப்போ செடிகளும் கம்மிங்கிறதுனால நமக்கு வாரம் போடுற அளவுக்கு கிடச்சிச்சு. இப்போம்லாம் அப்படி கிடைக்கிறது இல்லைங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு 6 சாக்கு கிடைக்கிது. அதுவே இது எல்லாத்துக்கும் ஒரு கை போடுறதுக்கு பத்த மாட்டேங்குது. பத்தையும் பத்தாமல் தான் அந்த 6 சாக்கு போடுறேன். அதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கிது. அப்படி ஆகிப்போச்சு இப்போல்லாம் நிலவரம். ஏன் அப்படின்னா செடிகள் அதிகப்படுத்திட்டோம் இல்லையா, அதனால நமக்கு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அங்கே தூரமாக வரும்போது ஒரு காய், வா இது என்ன காய், வழுதுனங்காய் மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் எங்கடா போனீங்க? வேறுங்க வழுதுணங்காய், ஃபஸ்ட்டு கத்தரி வழுதுணங்காய். நெய்க்கத்தரி இதோட குட்டியாக இருக்கும். இது வழுதுணங்காய், நாகர்கோயில் ஸ்பெஷல். வேறு காலையில் கொஞ்சம் பயறு எடுத்தோம், அதில் விடுபட்டிருக்கு. இந்த
சரி, வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இவங்களை அறுவடை பண்ணுவோமா? கொஞ்சம் லேட் ஆகட்டுமா? பாருங்களேன், அழகியாக இருக்குல்ல, இன்னும் பெருசாக வரும். அது மாதிரி இவளும் பாருங்களேன், ஒன்று மட்டும் பண்ண பறப்போமா? ஆசையாக இருக்குது, இதோட பெருசாக வரும். சரி, இப்போதைக்கு 2 வயலட் மட்டும் பறிக்கிறேன். அழகு இல்லை? சரி, எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன மாதிரி இதை பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதில் என்ன தெரியுமா, பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். இதை இப்படி கையில் இப்படி பறித்து, அது என் தோட்டத்தில் நான் வளர்த்தது அப்படி பறித்து இவளை தொட்டு இப்படி வைக்கும்போது அச்சோ அப்படி ஒரு பரவசம், அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே உடல் முழுக்க அப்படியே ஒரு சந்தோஷம் வருது பாருங்களேன். அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும். ஒரு அரிய வகை காய்கறிகளை நம்ம வீட்டில் நம்ம போட்டு அதை நம்ம கையால் பறித்து, நம்மளும் வளர்த்துட்டோம்ல, நம்மளுக்கும் இவ்வளோ பெருசாக அழகாக வந்துடுச்சுல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதை பறிக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தில் எல்லா நோயும் பறந்து போயிடும். ஏதாவது கவலை இருந்தாலோ, ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை இருந்தாலோ எல்லாம் ஓடோடி போயிடுங்க. அதுக்காகவே நீங்கள்லாம் என்ன செய்யணும், மாடி தோட்டம் கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் கம்பல் பண்ணுவேன் வைக்க சொல்லி. அந்த அளவுக்கு எவ்வளோ பூ கிடக்குற, அப்புறம் மேலே போ. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி காய்ப்பேன்? ஒன்று கண்ணு தானா அன்றைக்கி? திரும்ப இப்போ தான் எல்லாம் தளிர் வரீங்க, அதனால் காய்கள் கம்மியாக. அப்பா சிச்சோ, எல்லோரும் இப்படி ஆயிட்டிங்களே. சரி, பிச்சு கீழே போட்டுருவோம். கண்ணுக்கே தெரியாது, அப்புறம் பார்த்தா திடீர்னு பழுத்து போயிடும். அணிலார் வந்து ஜம்மென்று உட்காந்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுவார். 2 ஒன்று கண்ணுன்னு இல்லாமல் அந்த பக்கமாக போய் முள்ளு கத்தரியை நான் அடுத்த வருஷம் வைக்க போகிறது கிடையாது. அவங்கக்கிட்ட குத்து வாங்க முடியல. இங்கே வரைக்கும் நீங்கள் வந்தால் உங்கள் வீட்டிலையே போக வேண்டியதானடா. ஏன்டா உங்கள் வீட்டில் மாடி இருக்குது இல்லை, ஏன்டா அங்கே வளராமல் இங்கேயே வளர்றீங்க? நல்லா பாருங்களேன், முருங்கை மரம் வச்சுருக்கிறவங்க வீட்டு மாடியை பாருங்களேன், தெரியுதா? அவங்க வீட்டு பக்கம் ஒரு இலை கூட போகலை. மாடி பார்த்திங்களா? ஒரு இலை போகல. இந்த பக்கங்க இங்கே வரைக்கும் வந்துடுறது, இந்த பக்கம் வரைக்கும் வந்து நிழலாக்கிடுவாங்க. அப்புறம் இந்த செடியெல்லாம் டல்லாயிரும், அப்புறம் நான் வெட்டி விடணும். இதே வேலையாக போச்சுதுங்க. அவங்க வீட்டு பக்கம் போகிறதே கிடையாது, நம்ம வீட்டு பக்கமே தான் வளர்றா முருங்கை மரம். இங்கே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால் இந்த பக்கமே வந்துடுறா போல் இருக்குது. சரி, ஏதோ நான் பேச்சில் எதையோ அதை பறிக்கணும் இதை பறிக்கணும்னு நினச்சிட்டு வந்து கடைசி எதையோ மறந்துட்டேனா. வேறு என்ன பறிக்கலாம்? கீரைகள் டெய்லி அவங்க வீட்டு கீரையை பறித்து சாப்பிட வேண்டியதான். முருங்கைக்கீரை பொரியலாக இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வைக்க வேண்டியதான். அப்படின்னா தான் அந்த பக்கத்தை மொட்டை அடிக்க முடியும். பீக்கங்காய் இருக்கா பார்ப்போமா? நேற்றுலாம் வாரேங்க, வீட்டு வாசலில் பீக்கங்காய் கிடக்குது. அதாவது தரை வரைக்கும் அந்த பக்கம் கீழே கையில் எட்டுற மாதிரி பீக்கங்காய் கிடக்குதுங்க நிறைய. அதை வந்து பிடிச்சி கீழே இழுத்து யாரோ விளையாண்டுட்டு அப்படியே அங்கனக்குள்ளேயே பிச்சு போட்டுட்டு போயிருக்காங்க. செடியையும் அந்த இதையும் அத்து விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த கிளையையும் அத்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தோன்னே ஏதோ வித்தியாசமான காயாக இருக்கே அப்படின்னு சொல்லி பிடிங்கி பார்த்துட்டு அந்த குப்பையை அத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னமோ நினச்சி பயந்து தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க மக்கள். அது கொஞ்சம் விளைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் கிடக்கும், உள்ளுக்குள்ளே தேடணும். வண்டு பாருங்கள், இவ தாங்க என்னுடைய மாடி தோட்டம் இந்த அளவுக்கு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அன்பு தோழி இந்த கருப்பு வண்டு. வேறு யார் இருக்கா? யாருக்கு இன்றைக்கி சமையல் வேலை இல்லை. நேற்று நைட்டு தான் மீன் வாங்கி சமைச்சிட்டேன்னா, ஸோ அந்த மீன் குழம்பு மிச்சம்தான். இன்றைக்கி சாதம் மட்டும் சுட 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 செஞ்சுட்டு அதை தான் வச்சு சாப்பிடுவோம். மறுநாள் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதனால். ரெண்டு அவரைக்காய் எல்லாம் சாம்பாரில் போட்டுடலாம். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் பறிக்க போகிறேன்.
என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள் பீக்கங்காய் ஒன்று பறித்தேன். இது வந்து பறிக்கிறேன், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, நேரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். இது என்ன இலைகள் சொல்லுங்கள்? இது இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டால் நம்ம இதை சமைக்காமலே இருக்கோமா? சரி, இந்த மழைக்காலத்துலேயும் சமைக்காட்டி எப்படி? ஒரு 10 இலைகள் எடுத்துகிட்டு எவ்வளோ சைடு கிளைகள் வந்திருக்கா பார்த்தீங்களா? எல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டேன்ல, அதுக்கப்புறம் அடர்த்தி ஆகிட்டா. இதில் கட்டாயம் ஏதாவது ஒரு பறவைகள் வந்து கூடு கட்டும்னு நம்புகிறேன். இது எதுக்கு தெரியுமா? மதுரை ஸ்பெஷல் முள்ளு முருங்கை வடை செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக எனக்கு செய்யணும்னு ஆசை. ஸோ ரெடி ஆகிட்டா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குட்டி அறுவடைனும் சொல்ல முடியாது, ஹையஸ்ட்டு அறுவடைனும் சொல்ல முடியாது. சந்தோஷமாக பேசி வச்சு ஜாலியாக ஒரு அறுவடை. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்மா.